இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த டிசம்பர் மாதத்திலே இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனிடத்திலே வந்து அவருடைய மகிமையை மகத்துவங்களை நாம் நினைத்து அவரை ஆராதிப்பது எவ்வளவு பெரிய மேன்மை. இந்த மாதத்திலே ஆண்டவர் சபைக்கு நமக்கும் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் மகிமையான மேன்மையான காரியங்களை செய்வாராக. இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம் நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் அவாந்தரத்தை ஏதனைப் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, இதை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். சீயோன் சபையை குறிக்கிறது. அந்த சபையிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் இந்த வார்த்தை குறிக்கிறது. நாங்களே சீயோனாய் இருக்கிறோம். சீயோன் குமாரத்தி என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, வேதத்தை கவனியுங்கள். சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். தேவ ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு இந்த டிசம்பர் மாதத்திலே கர்த்தர் ஆறுதல் செய்வார். அது மட்டுமல்ல, அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து, ஆண்டவர் பாழான ஸ்தலங்களை எல்லாம் சீர்படுத்தி நிலைப்படுத்தி மேன்மையானதை மகிமையானதை இந்த மாதத்தில் செய்வார். எதெல்லாம் கைவிட்டு போனது, எதெல்லாம் இனி மாறாது, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நெருக்கமாய் போராட்டமாய் இருக்கிறதோ அதிலே தேவனுடைய கரம் நிச்சயமாகவே வரும். ஆண்டவர் தோல்விகளை ஜெயமாக மாற்றுவார், இல்லாதவர்களை உருவாக்குவார், இருக்கிறதை சீராக்குவார். அதோடு ஆண்டவர் விடவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும், அல்லேலூயா, ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை போல நமக்கு தேவையான சகலதையும் உண்டு பண்ணி அதிலே நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறது போல, தேவன் குளிர்ச்சியான வேளையிலே ஏதேனில் உலாவினது போல நம்முடைய வாழ்விலே அப்பா வெளிப்படுவார். எங்கள் தேவைகள் யாவையும் சந்திப்பார். அருமையான தேவ பிள்ளையே, தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் ஏதேனிலே நம்மை வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எந்த குறைவும் இருக்காது. அதோடு ஆண்டவர் விட்டுவிடவில்லை, அதன் அவாந்தர வழிகளை கர்த்தர் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். ஒரு தோட்டம் எவ்வளவு செழிப்பாய் இருக்கிறது, ஒரு தோட்டம் எவ்வளவு பாதுகாப்பாய் இருக்கிறது, ஒரு தோட்டம் எவ்வளவாய் வரையறுக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு அதற்கு தேவையானவெல்லாம் செய்யப்படுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா நன்மைகளினாலும் உன்னை திருப்தியாக்குவார். உன் தேவைகள் ஏக்கங்களை நிறைவேற்றுவார். அவரே உன்னை பாதுகாத்து தம்முடைய செட்டையினால மூடி எல்லா தீங்குக்கும் தீட்டுக்கும் விலக்கி காப்பார். அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். எப்பொழுதும் தேவனை ஆராதிக்கிற மேன்மை, எப்போதும் ஒரு நிறைவு, ஒரு பரிபூரணம், ஒரு சந்தோஷம் அங்கே உண்டாயிருக்கும். இந்த மாதம் முழுவதும் அப்பா இந்த வாக்குத்தத்தத்தின்படியே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் மேன்மையானதை காணும்படி செய்வார். நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த போதுமானவர். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொள்ளுங்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவன் மேலே நம்பிக்கை இருப்பது மிகுந்த பலன். இந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளும் நான் சொல்லுகிறேன், உங்களை அரவணைக்கிறவர், ஆசீர்வதிக்கிற, உயர்த்துகிற ஒருவர் உண்டென்றால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவரே நம் பாவங்களை சுமந்து தீர்த்தவர். நிச்சயமாய்
உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமா இந்த தேவ செய்தியை கேட்டு யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகள் வெளிப்படட்டும் ஐயா. பரலோக நன்மைகளினால் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் கடந்து வருவதாக. வனாந்தரமாக இருக்கிற தோட்டத்தை போல ஆண்டவரே, அவாந்தர வழிகளை ஆண்டவரே நீர்ப்பாய்ச்சிற ஆண்டவரே கர்த்தாவே, அங்கே தண்ணீர் ஊற்றுக்கள் அண்டையால் மாறத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆசீர்வாதம் பெறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மைகள் வெளிப்படட்டும். தடைகள் நீங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரலோக நன்மைகள் வெளிப்படவும், ஆசீர்வாதத்தின் மேன்மைகள் உண்டாயிருக்கவும் அனுக்கிரகம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தொடர்ந்து இயேசு நம்முடைய நிகழ்ச்சியை பாருங்கள். நம்முடைய சபையில் இந்த மாதத்தில் அநேக காரியங்கள் உண்டு. வருகிற சனிக்கிழமை, அதாவது டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நண்பர்கள் உறவினர் தினம், வைகோஸ், அந்த நிகழ்ச்சி இருக்கிறது மாலை 6 மணிக்கு. நீங்கள் யாராக இருந்தாலும் ஓடி வாருங்கள். தொடர்ந்து எழுப்புதல் சுவிசேஷ சபையில் மாலையில் நடக்கிறது. நாங்கள் கூடி தேவனை மகிமைப்படுத்துவோம். நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு பலஷிப்பை வைத்திருக்கிறோம். அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.